ஆந்திரால மக்களவை தேர்தல் கூட சட்டமன்ற தேர்தலும் நடந்தது. தெலுங்கு தேசம் கட்சி வெற்றி பெற்றது. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை சேர்ந்த ஜெகன்மோகன் ரெட்டி இந்த தேர்தலில் படுதோல்வியை சந்தித்திருக்காரு. தெலுங்கு தேசம் கட்சியுடன் கூட்டணி பவன் கல்யாண் அது தொகுதியில வெற்றி பெற்றது மட்டும் இல்லாம அது கட்சியை இரண்டாவது பெரிய கட்சியாக மாற்றி இருக்காரு. அவரது ஜனசேனா கட்சி 20 இடங்களுக்கு மேலாக வெற்றி அடைந்தது குறிப்பிடத்தக்கது. பவன் கல்யாணுக்கு ஆதரவாக ராம் சரண், சிரஞ்சீவி உள்ளிட்ட டோலிவுட் நடிகர்கள் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. தொடர்ந்து அரசியல்ல பல தோல்விகளை சந்தித்து வந்த பவன் கல்யாண் தற்பொழுது மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்கும் நிலையில் அவரது தெலுங்கு படமான மிஸ்டர் பச்சன் படக்குழுவினர் பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்காங்க. பவன் கல்யாணுக்கு அவரது ரசிகர்கள் மற்றும் பிரபலங்கள் பலரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. தாவரத்தின் விவசாய தன்மையை கருத்தில் கொண்டு விவசாயிகளுக்கான பல திட்டங்களை முன்வைத்திருக்காங்க. கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு 20,000 நிதியுதவி, 50 மணி நேரம் தடையில்லா மின்சாரம், சோலார் பம்ப் செட் என்று ஏகப்பட்ட திட்டங்களை அறிவித்து மக்களையும் அவர்களது வாக்குகளையும் பெற்றிருக்காங்க. தமிழ் சினிமா பிரபலங்களும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. விஜயன் தனது கட்சி சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் தன்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு.